ஓம் சக்தி தாயே போற்றி. உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா நான் சொல்லப்போகின்ற விஷயத்தை கேட்டு பொறுமையாக நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் மிகப்பெரிய ஆபத்து நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இந்த தாயானவள் உனக்கு நான் இதை தெளிவாக சொல்வதை கேட்டு என் பிள்ளையே, நீ உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துவிட வேண்டும். இந்த அம்மா சொல்கின்ற விஷயத்தினை நீ கவனமாக தெளிவாக தெரிந்து கொண்டால் அதிலிருந்து நிச்சயமாக நீ தப்பித்து கொள்ளலாம். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாமே உன்னை ஒரே மனநிலையோடு தான் இருக்கின்றார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. ஏன் உன்னையே நீ உதாரணமாக எடுத்துக்கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று எண்ணிப்பார். மற்றவர்கள் தவறான ஒரு விஷயத்தை பேசினால் அவர்கள் பேசியது தவறு என்று வெளிப்படையாக நாம் சொல்கின்றோம். அதுவே நாம தெரியாமல் ஏதேனும் சில விஷயத்தினை பேசிவிட்டால் அதை தவறு என்று நம்மால் ஒப்புக்கொள்வதே கிடையாது. அதை சமாளிப்பதற்காக ஏதேனும் சில விஷயங்களை எல்லாம் சொல்லி நம் மழுப்பலாக அதை சமாளித்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? ஆனாலும் உன்னிடத்திலே இருக்கின்ற சிலர் தவறுகளை செய்துவிட்டு அதை தான் செய்தது சரிதான் என்று நியாயப்படுத்தக்கூடிய மனநிலையில் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அதை உன்னிடத்தில் கிடைக்க விடாமல் உனக்கு அருகிலேயே இருந்து கொண்டு சிலர் அதை தடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்கின்ற காரணத்தினால்தான் இப்பொழுது உனக்கு காலதாமதமும் ஏற்படுகின்றது என்பதனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் பல நல்ல விஷயங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது. நீயாக இன்று புதிய முயற்சிகளை, நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டு ஏதேனும் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மேலும் மேலும் உன் தலையில் இடியை இறக்கியது போல உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதை யார் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இவர்கள் யார் என்று இதுநாள் வரையில் உனக்கு தெரியவில்லை. எதனால் நமக்கு மட்டும் இப்படி பிரச்சனைகள் வருகின்றது என்று உன்னாலும் அதை ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உன்னிடத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு உதவிகளை செய்வதற்கு நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இப்படி நான் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக உனதாக நீ மாற்றிவிட வேண்டும். கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்க எல்லோரும் முன் வருவார்கள். ஒருபொழுதும் அடுத்தவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று யாருமே நினைப்பது கிடையாது. இன்னமும் உனக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கண்டால் உன்னுடன் இருப்பவர்கள் வயிற்றெரிச்சல் தான் பட்டு கொண்டிருப்பார்களே தவிர மற்றவர்களும் சந்தோஷமாக வாழட்டும், நன்றாக இருக்கட்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு துளி கூட இல்லை. இப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதனை உன்னால் மறுக்க முடியாது அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று விதியிருக்கும் பொழுது அதனை யாராலும் தடுக்க முடியாது. இவர்கள் இதை தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே சில தடங்கல்களை எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள். அது எப்படி இவர்களுக்கு தெரியும்? எப்படி இவர்களால் தடைகளை உருவாக்க முடியும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, அதுவெல்லாம் என்னவென்று உன் அம்மா நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன். சற்று கவனமாக என் செல்ல குழந்தையே நீ கேட்க வேண்டும். நீ தெய்வங்களை வழிபடுவதனால், எப்பொழுதுமே தெய்வமே கதி என்று இருப்பதனால் இந்த தெய்வத்திடமிருந்து எப்பொழுதும் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? தெய்வத்தின் ஆசியினால் உனக்கு நல்ல பலன்களும் கிடைத்து கொண்டிருக்கின்றது அல்லவா? உன்னோடு இருக்கின்ற இவர்களுக்கு இதுவெல்லாம் தெரிந்துவிட்டது. நீ செய்கின்ற பூஜைகளும், தெய்வத்தின் முன்னால் நிற்கின்ற உன்னுடைய நிலையும், தெய்வம் எப்படி
உன்னுடைய வேண்டுதல்களை செவி கொடுத்து கேட்டுவிடும் என்பதையும் இவர்கள் அறிந்துவிட்டார்கள். அதனால் எப்படியாவது இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அறிந்துவிட்டார்கள். அதுதான் அவர்கள் செய்த முயற்சிகளில் ஒன்றுதான் இப்பொழுது நான் சொல்கின்ற ஒரு விஷயம். இவர்கள் செய்த விஷயத்தை எல்லாம் நீயாக கேள்விப்பட்டால் எதற்காக இவர்களோடு இத்தனை நாட்களும் பழகினோம் என்று வேதனைப்படுவாய். என் குழந்தையே, சில காலமாக உனக்குள் இருந்த எண்ணங்கள் எல்லாம் சற்று எதிர்மறையாக மாறி தொடங்கி இருக்கிறது அல்லவா? பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடந்த போதும் கூட எப்பொழுதெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக மாறுகிறதோ அதற்கு காரணம் என்னவென்று நன்றாக யோசித்துப்பார். என் குழந்தையே, இவர்களினுடைய பேச்சுக்களும் இவர்களினுடைய செயல்களும் தான் உன்னை எதிர்மறையாக மாற்றி கொண்டிருக்கின்றது என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, ஒருவரினுடைய சேர்க்கை, அதாவது பழக்க வழக்கங்கள் யாரோடு இருக்கின்றதோ அவர்களினுடைய வார்த்தைகள் தன்னுடைய மனதில் பதியும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நாம் நல்லவர்களோடு நல்ல சிந்தனைகளோடு இருப்போமானால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதுதான் நடக்கும். அதே சமயம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எதிர்மறையாக பேசிக்கொண்டு அடுத்தவர்கள் முன்னேறுவதை பொறுக்காமல் எதிர்மறையான விஷயங்களை செய்து கொண்டு எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தால் ஒருபொழுதும் நமக்கு நல்ல எண்ணங்கள் வந்துவிடாது. எதிர்மறையான ஆற்றல்கள் தான் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மா உன்னிடத்தில் உனக்கு ஒரு நல்ல நேரம் வரப்போகின்றது என்று சொல்லி உனக்கான நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று உன்னை நல்வழிப்படுத்தும் பொழுது உன்னிடத்தில் எதையாவது ஒன்று சொல்லி உன்னுடைய மனதை குழப்பி அந்த விஷயத்தை செய்ய விடாமல் தடுத்து விடுகின்றார்கள் அல்லவா? இவர்களினுடைய வார்த்தைகளில் எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்கள் தான் இருக்கும். என் தங்க குழந்தையே, இது உனக்கு தெரிந்துவிட்டதல்லவா? மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் எந்த வார்த்தைகளையும் நீ கேட்க வேண்டாம். அவர்கள் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற எண்ணத்தில்தான் நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் நம்புவார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை அவர்கள் சொல்லிக்கொண்டு உன்னை குழப்பிக்கொண்டும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே, அவர்களினுடைய மிகப்பெரிய எண்ணமாகவும் இருக்கிறது. அவர்களுக்கு சில விஷயங்கள் நம்பிக்கை இல்லாமல் போகலாம். அதற்காக மற்றவர்களின் நம்பிக்கையை நாம் தவறு என்று சொல்லிவிடக்கூடாது. என் தங்க குழந்தையே, ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தால் அதற்கான பலன்களை நிச்சயமாக கண்டு கொண்டு அவர்களும் நன்மை அடைவார்கள். அதை விட்டுவிட்டு எங்கே மற்றவர்கள் முன்னேறி விடுவார்களோ என்று எப்பொழுதுமே வீணாக பொழுதுபோக்கி கொண்டிருக்கும் சில நபர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைக்க வேண்டும். அல்லது அவர்களினுடைய தொடர்புகளை அவர்களினுடைய வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்காமல் இருக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, இதனை செய்ய வேண்டும். நாளை நீ சொல்கின்ற சில விஷயங்களை எல்லாம் உனக்கு மிக பிடித்த மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரிடத்திலே மேலும் சில விஷயங்களை எல்லாம் நீ திருத்தி கூறி உன்னை ஒரு பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்று அங்கே தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அதனால்தான் தடங்களாகவும் நிறைவேறாமலும் போய்கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட நபர் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு உனக்கு எந்த ஒரு கஷ்டத்திலும் உன்னோடு துணை நிற்பதில்லை. அது மட்டுமல்லாமல் வெறும் வாய் வார்த்தைகளை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கான ஆபத்தை நீயே இவர்களிடத்திலிருந்து பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்துவிடாதே. இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று தயாராக இருக்கிறார்கள். இது போன்ற மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்களினால் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயத்தை கூட நீ பெறாமல் சென்று கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, எக்காரணம் கொண்டும் இது போன்று எதிர்மறையாக பேசக்கூடிய மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ விலக்கி வைக்க வேண்டும். அனுமதிக்கவே கூடாது. நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல சூழ்நிலைகள் உனக்கு இதனை
எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீயாக புதிதாக ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற நபர்கள் எதிர்மறையான வார்த்தைகளை பேசும் பொழுது உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையாக இருக்கின்ற எண்ணங்களும் நேர்மறையாக மாறுவதை நீ பார்த்து கொண்டிருப்பாய். என் தங்க குழந்தை, இந்த தாயானவள் என்றென்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை நீ போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவளிடத்தில் நீ வைத்த வேண்டுதல் பலித்துவிட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த தாயானவளினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் இந்த வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த அம்மா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கின்றேன், நீ எப்படி இந்த தாயானவளிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் என்றுதான். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதனை இப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகிறாயா இல்லை வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? என் குழந்தையே, நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். நீ இந்த தாயானவளினிடத்தில் மனமுருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான விஷயங்களை தெரிவிப்பதும், உனக்கு தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் தவறு செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகின்றது. என் குழந்தையே, அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். என் குழந்தைகளின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த தாயானவளினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலுமே உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பாகும். எனவே இந்த தாயானவளினிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகின்றது. நாம் கேட்டது எல்லாவற்றையும் அம்மா கொடுத்து விடுவாள் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே நிச்சயமாக வீணாக்கி விடமாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவித்து விடுகின்றேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி போய் நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு ஒரு நல்ல நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நீ தயாராகி கொண்டிருக்கின்றாய். நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகின்றது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின்
வேண்டுதலும் இந்த தாயானவள் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகின்றது. அதை உன்னுடைய கைகளிலேயே இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்த பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனி நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அம்மா மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன். என்றும் உன்னுடனே உனக்கு துணையாக இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டு இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலனையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம். என் தங்க குழந்தையே, நம் அம்மா நமக்கு வாக்கு கொடுத்து விட்டால் இனி நமக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நல்லது நடக்கும் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ எப்பொழுதும் வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை எல்லாம் ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தையும் பலரினுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை கோபமடைய செய்தவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். என் குழந்தையே, அதனை நீ மௌனமாக கடந்து சென்று விட்டாலே எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து போகும். அதனால் இந்த இரண்டையும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நீ பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே,
இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ தேடிச் சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரப்போகின்றது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. இது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு. இதனை நீ மறந்து விடாதே என் தங்க குழந்தையே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவள் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அம்மாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அம்மா துணையாக